மழைக்காலமா இருந்தாலும் சரி, வெயில் காலமா இருந்தாலும் சரி, காலையில எழுந்த உடனேயே எனக்கு ஒரு கப் டீ இல்லன்னா, என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்க. நானா இருக்கணும்னா, எனக்கு கண்டிப்பா முதல்ல டீ வேணும். அப்படின்னு இருக்கிற ஒரு ஆளா நீங்க? அப்போ உங்களுக்காக தாங்க இந்த ஒரு காணொளி. இந்த டீ பிரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்கலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு டீ, காஃபி குடிக்கிற பழக்கமே கிடையாதுங்க அப்படின்னு பெருமையா சொல்லிக்குவாங்க. அதாவது டீ, காஃபி குடிக்கிறது ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் இருக்காங்க. ஆனா, அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்குங்க. ஏன்னா, டீ வந்து ஒரு ஆரோக்கியமான பானம்னு நம்மளால ஃபுல்லா ஏத்துக்க முடியாது. ஆனா, அதே டீய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கா நீங்க மாத்தணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அது உதவக்கூடியதா நீங்க மாத்தணும் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். கவனமா கேட்டுக்கோங்க. இப்போ டீ குடிக்கிறது நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயங்க. அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. அது நல்லதோ, கெட்டதோ எனக்கு டீ வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கீங்க இல்லைங்களா? நீங்கலாம் இனிமேல் தாராளமா டீய ரசிச்சு குடிக்கலாங்க. எந்த ஒரு கட்டுப்பாடுமே தேவை கிடையாது. நான் சொல்லக்கூடிய முறைகளை பின்பற்றி நீங்க இந்த டீய குடிக்கும்போது உங்களுக்கு பிபி பிரச்சனை, சுகர் பிரச்சனை, தொப்பை, ஹார்ட் ப்ராப்ளம் இது எது இருந்தாலுமே சரி, இந்த டீ உங்களுக்கு அதை குணப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை கப் டீ குடிக்கணும்? எந்தெந்த நேரத்துல டீ குடிக்கணும்? எந்தெந்த நேரத்துலலாம் டீ குடிக்க கூடாது? எப்படி குடிச்சா டீ ஆரோக்கியமா மாறுது? எப்படி தயாரிச்சு குடிக்கும்போது அது உங்களுக்கு ஆரோக்கிய கேடா மாறுது? டீ தயாரிக்கும் போது எந்தெந்த விஷயங்களை செய்யணும்? எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது? அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த காணொளியில நம்ம விரிவா பார்க்கலாம். நீங்களும் ஒரு டீ பிரியரா இருந்து நீங்க தினமும் குடிக்கிற டீய ஆரோக்கியமான ஒரு பானமா மாத்தி குடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ லவ் டீ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு டீ பிடிக்காது அப்படின்னா உங்க வீட்டுல யாருக்கு டீ ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பேரை கமெண்ட் பண்ணுங்க. டீல பாலிஃபீனால்ஸும் ஃபிளேவனாய்ட்ஸும் இருக்குங்க. இது என்னன்னு கேக்குறீங்களா? இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். சரிங்க, அப்ப டீ ஏன் ஆரோக்கியமானதா இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? சின்ன சின்ன தவறுகளை நம்ம செய்யறதுனால இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை நம்ம இழந்துடுறோம். இதனால டீல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த முழு பயனுமே நமக்கு கிடைக்காம போகுது. 4,98,000 பேரை வச்சு ஒரு ஆய்வு நடத்தினாங்கங்க. அதுவும் 14 வருஷம். அதுல எந்தெந்த தவறுகளை நம்ம செய்யும் போது டீ நமக்கு ஆரோக்கிய கேடான ஒரு விஷயமா மாறுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமான முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டீய அதிக அளவுல கொதிக்க விடுறது. சில பேர் பாத்தீங்கன்னா, டீ தூள், பால், சர்க்கரை 3த்தையும் போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதையும் சிம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது கொதிச்சு கிட்டத்தட்ட அது ஒரு சூப் மாதிரி குடிப்பாங்க. அந்த டீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. நீங்க அதிக நேரம் டீயை கொதிக்க விடும்போது 2 விஷயங்கள் நடக்குதுங்க. அதுல முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, டீல இயற்கையாவே இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே அழிஞ்சு போகுது. அடுத்ததா என்ன நடக்குதுன்னா, டீ ரொம்ப நேரம் கொதிக்கும் போது டேனின்ஸ் அப்படிங்கிறது வெளிப்படுது. நீங்க டீ குடிச்சதுக்கு அப்புறம் உங்க பற்கள்ல கரை ஏற்படுது பாத்தீங்களா, அதுக்கு மூல காரணமே இந்த டேனின்ஸ் தான். அது மட்டும் இல்லைங்க, இது உங்களுடைய வயிற்றுல அதிக அளவுல அமிலத்தை உருவாக்குது. இதனால நீங்க சாப்பிடுற உணவுல இருக்கிற ஊட்டச்சத்துக்களை உங்களோட உடலால ஃபுல்லா கிரகிச்சிக்க முடியாம போகுது. சில கடைகள்ல பாத்தீங்கன்னா எப்பவுமே டீ கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த டிகாஷனை வந்து கொதிக்க விட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற கடைகள்ல இருந்து டீ வாங்கி குடிக்காதீங்க. நீங்க வெளியில போனா கூட உடனடியா தயாரிச்சு தராங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டீயை நீங்க குடிச்சா பிரச்சனை இல்லைங்க. ஏற்கனவே பல மணி நேரங்களா கொதிச்சுட்டே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி டீயை நீங்க குடிக்க கூடாது. சரிங்க, அடுத்ததா என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யும் போது டீ ஆரோக்கிய குறைவான ஒரு விஷயமா மாறுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீல நம்ம வெள்ளை சர்க்கரையை சேர்க்கறது. டீயை சர்க்கரை இல்லாம குடிக்க முடியுமாங்க? அதை குடிச்சா டீ டீ மாதிரியே இருக்காதே அப்படின்னு பாக்குறீங்களா? ஆனா இந்த சர்க்கரை வெள்ளையா இருக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல் ப்ளீச்சஸ் எல்லாம் உபயோகிச்சுதான் இந்த சர்க்கரையை தயாரிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 டீ 20 டீ குடிக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நேரமும் அவங்க அந்த சர்க்கரையை சேர்க்கிறாங்க இல்லைங்களா, அப்ப அது உங்களுடைய உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். அதுக்கு பதிலா நீங்க நாட்டு சர்க்கரையை உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா கற்கண்டு இருக்கு இல்லைங்களா, அதை கூட தூள் பண்ணி நீங்க உபயோகப்படுத்தலாம். இல்லைன்னா பாலிஷ் செய்யப்படாத சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அது கூட நீங்க குறைந்த அளவுல உபயோகப்படுத்திக்கலாம். நிறைய பேர் வந்து டீல வெல்லம் சேர்ப்பாங்கங்க. அப்படி சேர்க்கறதுனால அது அவங்க உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படின்னு நினைப்பாங்க.
ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலோட இந்த வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அது கலக்கும் போது திரிஞ்சு போயிடும். அப்படி சேர்க்கப்பட்ட அந்த டீயை நீங்க குடிக்கும்போது, எப்படி அந்த பாலும், வெல்லமும் சேரும்போது அது திரிஞ்சு போதோ, அதே மாதிரி தான் உங்க வயிற்றுக்குள்ள போனது பின்னாடியும் நடக்கும். அதனால வெல்லத்த சேர்க்கிறத தவிர்த்திடுங்க. சரிங்க. இப்ப சர்க்கரைக்கு மாற்று நம்ம சொல்லிட்டோம். அடுத்ததா டீய ஆரோக்கியமான ஒரு பானமா மாத்தணும்னா, என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல நான் ஒரு 6 பொருட்கள உங்களுக்கு சொல்றேங்க. இந்த 6 பொருட்களுமே நீங்க டீ தயாரிக்கும் போது இதையும் சேர்த்தீங்கன்னா, இந்த டீ உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பானமா மாறுதுங்க. உங்க உடல்நிலையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பொருட்கள மட்டும் நீங்க சேர்த்தா போதும். நான் சொல்லக்கூடிய 6 பொருட்களையுமே நீங்க சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது 2 மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ, அதுக்கேத்த மாரி நீங்க சேர்த்துக்கோங்க. அதுல முதலாவது பார்த்தீங்கன்னா, ஏலக்காய். ஏலக்காய் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிங்க. இது உங்களுடைய உடலுக்கு வலிமையை கொடுக்குது. நீங்க தொடர்ந்து ஏலக்காவ டீயோட சேர்த்து குடிக்கும்போது பல நோய்கள்ல இருந்து உங்களை அது காப்பாத்துது. இரண்டாவதா பாத்தீங்கன்னா லவங்கம், கிராம்பு அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. நீங்க டீ தயாரிக்கும் போது 2 லவங்கத்தை மட்டும் அதுல சேர்த்தீங்கன்னாவே உங்க உடல் நல்லா நெகிழ்வு தன்மையோட இருக்குங்க. உடல் எப்போதுமே இறுக்கமா இருக்கும் போதுதான் வலிகள் எல்லாமே உண்டாகுது. ஆனா லவங்கத்தை நம்ம எடுத்துக்கும் போது உடல் ரொம்ப நெகிழ்வு தன்மையோட இருக்கிறதுனால உங்களுக்கு வலிகள் ஏற்படாம இது பாத்துக்குது. அடுத்ததா நீங்க சேர்க்கக்கூடிய பொருள் இஞ்சி. உங்க உடல்ல வலி இருந்தாலோ இல்ல உங்களுக்கு தொப்பை அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இஞ்சிய சேர்த்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பட்டை. சுகர் அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் டீ தயாரிக்கும் போது இந்த பட்டையை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதன் பிறகு நீங்க இந்த டீயை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுடைய பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். 5வது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமதுரம். பொதுவாகவே நம்ம டீ குடிக்கும் போது அது நம்முடைய உடலை வறண்டு போக வைக்குது. ஆனா நீங்க டீயை தயாரிக்கும் போது அதுல அதிமதுரம் சேர்த்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஒரு ஈரத்தன்மையை கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நுரையீரல்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த அதிமதுரம் உதவியா இருக்கு. 6வதா நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் சோம்பு. உங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனை, சில பேருக்கு ஏப்பம் அதிகமா வந்துட்டே இருக்கும், அல்சர் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் டீ தயாரிக்கும் போது அதுல சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்ல 1/4 டீஸ்பூன் அளவோ சேர்த்து அதை கொதிக்க வச்சு நீங்க டீயா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்குது. நம்ம சோம்பு வாங்கும் போது பாத்தீங்கன்னா சில கடைகள்ல சிறிது சிறிதா இருக்கும், சிலதுல கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கும். அதுல நீங்க பெரிய அளவுல இருக்கிற அந்த சோம்பை உபயோகப்படுத்துங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா டீல பால் சேர்க்கலாமா? மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா டீல நீங்க பாலை சேர்க்கும் போது அதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போகுது. ஆனா யோசிச்சு பாருங்க, பிளாக் டீ எல்லாருக்குமே பிடிச்சதா இருக்கிறது கிடையாது. கிரீன் டீயுமே கூட அப்படிதான். நிறைய பேருக்கு பாலோட சேர்த்து அந்த டீயை குடிச்சா மட்டும்தான் அது டீ மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் அவங்க ஒரு கஷாயத்தை குடிக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனா ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா டீ நம்முடைய உடலை சூடாக்குது. அதனால அது கூட சிறிதளவு மட்டும் நம்ம பால் சேர்த்துக்கும் போது பால்ல இருக்கிற குளிர்ச்சி தன்மை இருக்கு இல்லைங்களா, இது அந்த உடல் சூடை சமநிலைப்படுத்துது அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. நீங்க டீ குடிக்கும் போது தாராளமா பால் சேர்த்துக்கலாம். ஆனா அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல டீ குடிப்பீங்களோ அந்த அளவு மட்டும் தண்ணீரை ஒரு பேன்ல ஊத்தி ஸ்டவ்ல வச்சிடுங்க. 1 கப் அளவு நீங்க டீ குடிக்க போறீங்கன்னா 1 கப் அளவு தண்ணீரை நீங்க சேர்க்கணும். நான் சொன்ன அந்த 6 பொருட்கள்ல எது வேணுமோ அதுல இருந்து 2 பொருட்களை நீங்க சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அளவு தண்ணீர் ஊத்தி இருந்தோம் இல்லைங்களா, அது 1/2 டம்ளர் அளவுக்கு குறுகிற அளவுக்கு நீங்க கொதிக்க விடணும். இதனால நம்ம சேர்த்த அந்த 2 பொருட்களுமே அந்த தண்ணீரோடு நல்லா கலந்துருக்கும். இப்போ உங்களுக்கு டீ தூள் எவ்வளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு பிறகு ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவான அளவு மட்டும் நீங்க பாலை ஊத்துனா போதும். நீங்க பாலை ஊத்துனதுக்கு அப்புறம் அதுல முதல் தடவை ஒரு கொதி வரும் இல்லைங்களா, அப்படி வரும்போதே நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுல இனிப்புக்கு அதை நீங்க சேர்த்துக்கலாம். பின்னர் இதை குடிக்கலாம். இந்த முறையில நீங்க டீயை தயாரிச்சு குடிக்கும் போது அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு பானமா மாறுது. அடுத்ததா டீயை எப்பெல்லாம் குடிக்க கூடாது, எப்பெல்லாம் குடிக்கணும், அதுவும் முக்கியமா எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போதுமே உணவா இருந்தாலும் சரி, பானங்களா இருந்தாலும் சரி, தவறான நேரத்துல அதை நமக்கு சாப்பிடும்போது அது நம்முடைய உடலுக்கு
தீய விஷயங்கள தான் செய்யும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் எல்லோருக்குமே நல்லது தான். ஆனா, நீங்க உணவு சாப்பிட்ட பின்னாடி உடனே தண்ணீர் குடிச்சீங்கன்னா, அது உங்களுடைய ஜீரணத்த கெடுக்குது. அதே மாதிரி தாங்க டீயும். நீங்க சாப்பிட்ட பின்னாடி இந்த டீய குடிச்சீங்கன்னா, அது உங்க ஜீரணத்த கெடுக்குது. தவறான 3 நேரங்கள் இருக்குங்க. இந்த 3 நேரத்திலயுமே நீங்க டீ கண்டிப்பா குடிக்கக்கூடாது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெறைய பேருக்கு இருக்கிற பழக்கம் என்னது? காலையில எந்திரிச்ச உடனேயே முதல்ல டீ குடிச்சே ஆகணும். அப்படி குடிக்கிறவங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாகவே வயதாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க முகத்துல சீக்கிரமாகவே சுருக்கங்கள் ஏற்படுது. நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நம்முடைய உடல் ரொம்பவே வறட்சியா இருக்கும். அந்த நேரத்துல நமக்கு முதல்ல தண்ணீர் தேவைப்படுது. உங்க உடலுக்கு தண்ணீர் தேவைப்படுற அந்த நேரத்துல நீங்க டீயை குடிச்சீங்கன்னா, அது மேற்கொண்டு உங்க உடம்புல இருக்கிற தண்ணீரையும் வெளியேத்திடும். உங்க மூட்டுக்கள்ல இருக்கிற அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இறுக்கமா ஆகுது. ஆனா நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க, என்னால காலையில டீ குடிக்காம இருக்கவே முடியாது அப்படின்னா, நீங்க டீ தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் குடிச்சிடுங்க. அதன் பிறகு டீ தயாரிச்சு நீங்க குடிங்க. சரி, அடுத்ததா எந்த நேரத்துல குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்க உணவு சாப்பிட்ட பின்னாடி கண்டிப்பா டீ குடிக்கக்கூடாது. ஏன்னா, நீங்க உடனே டீ குடிச்சீங்கன்னா, நீங்க சாப்பிட்ட உணவுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து, கால்சியம், ஜிங்க், வைட்டமின் பி இது எல்லாத்தையுமே உங்க உடலால எடுத்துக்க முடியாது. இதனால நீங்க சத்துள்ள உணவுகளை சாப்பிடும் போதும் கூட அதுல இருக்கிற சத்துக்கள் எதையுமே உங்க உடம்புக்கு கிடைக்க விடாம இந்த டீ செய்யுது. உங்க எலும்புகள் பலவீனமாகுது. நீங்க நாள் முழுவதுமே சோர்வாகவும் காணப்படுவீங்க. அடுத்ததா எல்லாரும் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப சோர்வாயிட்டா மறுபடியும் அவங்களுக்கு டீ குடிக்கணும். நீங்க உணவு சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரமாவது ஒரு இடைவேளை விட்டுட்டு அதன் பிறகு கூட நீங்க இந்த டீயை குடிக்கலாம். 3வதா எந்த நேரத்துல நீங்க டீ குடிக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி. காஃபி அளவு இல்லைன்னா கூட டீல கஃபைன் இருக்கு. ஒரு முறை நீங்க டீ குடிச்சீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு இந்த கெஃபைன் உங்களுடைய உடல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டீ குடிக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க இயல்பா எல்லாரும் தூங்குற அந்த நேரத்தை விட 45 நிமிஷங்கள் லேட்டா தான் தூங்குறாங்க அப்படிங்கிறத ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது. பொதுவாவே எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? டீ குடிச்சா எனக்கு சுறுசுறுப்பா ஆகும், தூக்கம் வராது அப்படின்னு. அப்ப அந்த டீயை எடுத்துட்டு போய் நீங்க இரவு நேரத்துல குடிச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? சரிங்க, அப்ப நான் எப்பதான் இந்த டீயை குடிக்கிறது அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க காலை உணவு சாப்பிடுவீங்க இல்லைங்களா? அதுக்கு 2 மணி நேரம் கழிச்சு நீங்க குடிக்கலாம். அதாவது 9 மணிக்கு நீங்க காலை உணவு சாப்பிட்றீங்கன்னா 11 மணி அளவுல நீங்க ஒரு டீ குடிக்கலாம். அதே மாதிரி மதிய உணவு நீங்க ஒரு 1 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள நீங்க டீ குடிக்கலாம். சரிங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிக்கணும்? ஒரு நாளைக்கு 2 கப் அளவு டீ குடிச்சாலே போதுமானது. என்னால முடியவே முடியாதுங்க அப்படின்னா, சரி பரவாயில்ல, ஒரு 3 வாட்டி குடிச்சுக்கோங்க. அதுக்கு மேல நீங்க டீ குடிக்கிறீங்கன்னா, நீங்க ரொம்ப அதிகமாவே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதிக அளவுல டீயை குடிச்சிட்டே இருக்கும்போது உங்களுடைய உடல் இந்த கெஃபைனுக்கு அடிக்ட் ஆக ஆரம்பிக்குது. இதனால தான் நிறைய பேருக்கு டீ குடிக்கலனா உடனே தலைவலி வரும். அதுக்கு காரணம் இந்த அடிக்ஷன் தான். அந்த கெஃபைன் உங்களுடைய உடலுக்கு தேவைப்படுது. அதனால நீங்க மறுபடியும் டீயை குடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதிக அளவுல நம்ம டீ குடிக்கும்போது அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், மூட்டு வலி இது 3மே கண்டிப்பா ஏற்படுங்க. நீங்க டீ குடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, நீங்க எவ்வளவு குடிக்கிறீங்க அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம். அதனால விளம்பரங்கள்ல காட்டுற மாதிரி பெரிய பெரிய கப் அளவுகள்ல எல்லாம் குடிக்காதீங்க. முடிஞ்ச அளவு சிறிய அளவுல ஒரு கப்பை தேர்ந்தெடுத்து அதுல டீ குடிச்சிட்டு வந்தா ரொம்ப நல்லது. சில பேர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே டீ போட்டுருவாங்க. அதுல கொஞ்சம் மீதம் இருந்தால் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அதை சூடு பண்ணி குடிப்பாங்க. கண்டிப்பா அந்த தப்ப செஞ்சிடாதீங்க. நீங்க டீ தினமும் குடிக்கிறீங்கன்னா தண்ணீரும் நீங்க அதிக அளவுல கண்டிப்பா குடிக்கணும். இதனால உங்களுடைய உடல் வறண்டு போகாமல் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அலுமினியம் பேன் உபயோகித்து டீ போடாதீங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உபயோகிக்கலாம். பித்தளையில செய்யும் போது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்கங்க. ஏன்னா நம்ம டீ கொதிக்கும் போது அந்த பித்தளையில இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அந்த டீல சேருது அப்படின்னு சொல்றாங்க. 2021ல என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, நிறைய டீ பிராண்டுகள்ல கலர் சேர்க்கறாங்க அப்படிங்கறது. ஒரு ஃபில்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல நீங்க தயாரிச்ச டீ இருக்கும் இல்லைங்களா, அதுல சில துளிகள் மட்டும் அதுல விடுங்க. அதுல இருக்கிற அந்த கலர் அப்படியே எல்லா இடத்துலயுமே பரவுச்சுன்னா அந்த டீல கலர் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஆகாம இருந்ததுன்னா அது நல்ல டீ. இந்த டெஸ்ட்டை நீங்க செய்து பார்த்து அதுக்கேத்த ஒரு நல்ல டீயை நீங்க உபயோகப்படுத்துங்க.
இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா நீங்க இதை லைக் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருந்த மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ, அன்பானவர்களுக்கோ உபயோகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அற்புதமான ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமையும் இருக்கணும். நன்றி. பாலை விட அதிக கால்சியம் உள்ள உணவுகளை பத்தி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். அந்த காணொளியும் நீங்க பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்.